மக்களே வணக்கம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இந்த புனித வெள்ளியாகிய நன்னாளிலே எங்களது பங்கை சார்ந்த இறை மக்கள் ஓர் நற்காரியத்தை முன்னெடுக்கிறார்கள். தீமைகள் புதையட்டும், நன்மைகள் விளையட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இறந்த இன்றைய நாளிலே மதியம் 3 மணி அளவிலே தனது வீடுகளிலே குடும்பமாக அமர்ந்து இறைவனை வேண்டி தங்களிடம் இருக்கிற தீமையான காரியங்கள் அனைத்தும் புதைக்கப்பட வேண்டும் என சொல்லி அவற்றை கரங்களால் எழுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த குருத்தோலைகளை சிலுவையாக செய்து அந்த குருத்தோலைகளிலே தனது தீமையான காரியங்கள் அனைத்தையும் கட்டி இன்றைய நாளிலே ஆலயத்துக்கு அதனை கொண்டு வந்து புதைக்க இருக்கிறார்கள். கிறிஸ்து எவ்வாறு புதைக்கப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து நமக்கெல்லாம் மீட்பளித்தாரோ அது போலவே நம்முடைய வாழ்வு மீட்பு பெற நாம் நம்மிடம் இருக்கிற தீமையான காரியங்கள் அனைத்தையும் புதைப்போம் என்று சொல்லி புதைக்கிறார்கள். புதிய வாழ்வுக்கு வழி தேடுகிறார்கள். இப்படிப்பட்ட உன்னதமான காரியம் நடந்திருக்கிறது என்பதை குறித்து மகிழ்கிறேன். நன்றி. எத்தனை பாவம் என்னில் தானே, எப்படி சொல்வேனே, நீ அத்தனை அறிந்தும் அடியேன் என்னில் தயைதான் புரிந்தீரே, தயைதான் புரிந்தீரே. எத்தனை பாவம் என்னில் தானே, எப்படி சொல்வேனே, நீ அத்தனை அறிந்தும் அடியேன் என்னில் தயைதான் புரிந்தீரே, தயைதான் புரிந்தீரே.
இன்னைக்கு காலையில் சிலுவை பாதம் முடிஞ்சிட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு போய் குடும்பத்தோடு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு எங்கள் பாவங்களை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையில் வந்து தனித்தனியாக கட்டி எழுதி கொண்டு வந்து சர்ச்சை சுற்றி பவனியாக வந்து இந்த கல்லறையில் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறோம். இயேசுவோட உயிர்த்தெழுதலின் போது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்களும் உயிர்த்தெழுவோம்னு நம்புகிறோம். ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. காலையில சிலுவை பாதையில ஃபாதர் வந்து 3 மணிக்கு குடும்பத்தோட உட்காந்து ஜெபம் பண்ண சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே நாங்க எங்க வீட்டுல 3 பேருமே 3 மணிக்கு ஜெபிச்சு எங்களோட பாவங்களை ஒரு பேப்பர்ல எழுதி சிலுவையா கொண்டு வந்து இங்க பவனியில இறை மக்களோட சேர்ந்து இந்த கல்லறையில புதைச்சிருக்கிறோம். நாங்க இனிமேல் இந்த பாவங்களை செய்யாம இருப்போம்னு நம்புறோம். இது எங்களுக்கு ஒரு மன நிறைவா இருக்கு.